இந்த மெசேஜ் எல்லாம் கேளுங்க தயவுசெய்து. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த சர்ச் இஸ் மை சர்ச், மை சில்ட்ரன் யூ ஆர்ன்றாரு. நானும் நீனும் ஒன்றுன்றாரு. சர்ச் எப்படி இருக்குதுன்னா, நான் தலையாக இருக்கேன், நீ என்னவா இருக்கிற, சரீரமாக நீ இருக்கிற. அதை வந்து செப்பரேட்டே பண்ண முடியாதுன்றாரு. தலையை எடுத்துகிட்டு வர முடியுமாங்க? இல்லை தலை மட்டும் வர முடியுமா சொல்லுங்கள்? வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்னை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு பாருங்கள். பழைய ஏற்பாடு படிக்கிறோம், காஸ்பல் படிக்கிறோம், நிருபங்களே படிக்கிறது கிடையாது. நிருபங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிருபங்கள் தான் இப்போ ஆவியானவருடைய காலம், இப்போ நடமாடிக்கொண்டிருக்கிற காலம். நீங்கள் தான் இந்த சர்ச்சு. சர்ச் யார் இன்னைக்கு? மணவாளனையும் மணவாட்டியும் சொல்லும்போது நான் சபை குறித்து பேசுகிறேன்றாரு. அல்லேலூயா. அது ரகசியமானதுங்கிறார். சபை அவருடையதுங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அவருடையவங்கன்றாரு. நீங்கள் உங்களுடையவங்களே கிடையாது. பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அதாவதுங்க, கர்த்தர் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். அப்படி தானே இருக்குது. ஆணும் ஆணுமாய் போதும், பொண்ணு வேணான்னு சொல்லலை அவர். இல்லைன்னா ஒரு பொண்ணை படைச்சி இன்னொரு பொண்ணை உண்டாக்கி நீங்கள் பழுகி பெருகவே முடியாது. அவருடைய பிளான் என்ன தெரியுமா? நீ பழுகி பெருகி, எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. நீ என்ன செய்யணும்? பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுகொள். எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறார் பாருங்க கிரியேஷனில். நான் சொல்கிறேன், என்ன தெரியுமா சொல்ல வரேன் நான்? காட் இந்த நாளில் சர்ச் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ தான் நான் மெசேஜுக்கு வரேன். சர்ச் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் தெரியுமா? உங்கள் எல்லாரையும் ரட்சித்தாரா? அவர் ரட்சித்தாரா? ரட்சித்த உடனே உங்கள் பேர் என்ன? நீங்கள் யார்? நீங்கள் வந்து நீதிமான் ஆயிட்டுங்க. நீதிமானாக்கி நீர் உம் பிள்ளையாய் மாற்றி நீர் அப்படின்னு பண்ணீங்கல்ல. அப்போ நீங்கள் யார்? நீ அவருடைய மகன், நீ அவருடைய மகள். அப்படின்னா அவர் யார் உனக்கு? அப்பா. இந்த உறவு தாங்க நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த உறவை துண்டிக்கிறதே கிடையாது. ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாமா இல்லையா? அது என்ன கொலையே பண்ணால் கூட, என் பிள்ளை கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு தான் சொல்லுவார் அது தகப்பன். அடங்கலைன்னா கூட அந்த பிள்ளை எனக்கு அடங்குன்னு சொல்லுவாங்க. எந்த பிள்ளையவாவது விட்டு கொடுத்துருவாங்களா மற்றவங்களுக்கு? சொல்லுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் தகப்பன், நான் அப்பா, நீ என் பிள்ளை. ஆமேன். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது அந்த நோக்கத்தோடு ஒரு நான் அப்பாவை பார்க்க வரோன்னு அப்படின்னு இருக்கணும். ஆமேன். இன்னும் அழகாக சொல்லிட்டார், நான் தலை, நீ பாடின்னு என்ன அர்த்தம்னா நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாதுன்ட்டார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்கள் மகன் மகள் அப்படிங்கிற, நீங்கள் எத்தனை போன வாரமே சொன்னேன், நீங்கள் எவ்வளோ வயசாக இருந்தாலும் மகதான். வயசான ஒரு குடுன்னு கிழவன் ஸ்டேஜில் இருந்தால் கூட நீங்கள் மகன்தான். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ பிறந்த குழந்தை கூட அவருக்கு என்னது? மகன் தான், மகள் தான். ஆமேன்னு சொல்கிறீங்களா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன், இந்த நீதிமான ஆக்கி மகனாக்குறாரு மகளாக்குறாருன்னா உடனே நல்லா கவனிக்கணும். அவர் மாதிரி ஃபீச்சர்ஸு, அவர் மாதிரி தாடி, அவர் மாதிரி வெள்ளை ஜிப்பா, அவர் மாதிரி ஹிப்பி ஹேர் ஸ்டைல் அது கிடையாது. அவர் இப்போது எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிக்கணும். அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் என்னவா இருக்கிறாரு? அப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? கழுதை குட்டி போட்டால் என்னவா இருக்கும்? மாடு குட்டி போட்டால் என்ன இருக்கும்? யானை குட்டி போட்டால் என்ன இருக்கும்? யானை குட்டியாக தான் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் குட்டீஸ்னா நீங்கள் யார்? குட்டி ஜீசஸ். அவர் ஜீவன் உள்ள ஜீவாதிபதினா நீங்கள் குட்டி ஜீவன் உள்ளவங்க, அவ்வளோதான். ஆமேன். இந்த மனநிலையை மட்டும் நீங்கள் மாற்றவே கூடாதுங்க. நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய அன்பில் இருந்தீங்கன்னா உட்காரவே முடியாது. முதல்ல அது பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி தான், அவங்களால ரிப்பெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்க. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன்னு நான் நன்மையை செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்றுமே கிடையாது. நான் இதை கொடுத்தேன், நான் அதை கொடுத்தேன், அவர் கொடுத்ததுக்கு ஈடு எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ செஞ்சுக்கிறார் தெரியுமா? எனக்கெல்லாம் சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் எனக்கு செஞ்சுக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ஸ்பிரிட் பீயிங் அப்படின்றத கூடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் மைண்டில் அப்படியே பதிச்சு வச்சுக்கணும். நீங்கள் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட் பீயிங்னா, இந்த பைபிளில் இருக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, நிகழ்வுகள்லாம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா இயற்கையோடதே கிடையாது. லாசரு உயிரோடு எழுப்பினது இயற்கையா? 5,000 பேர் சாப்பிட்றது இயற்கையா? மீனுடைய வாயில் வந்து வெள்ளி பணம் இருக்கிறது இயற்கையா? சொல்லுங்கள். சமுத்திரம் 2ஆக பிளக்க முடியுமா? நட்சத்திரங்களுடைய பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். மிரக்கல்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். தாலி தாகுமின் என்பது எழுந்திருக்கிறாளே, அது நிகழ்வு வந்து இயற்கையா? லாசருவே வெளியே வாழ்றது இயற்கையா? அவள் கைம்பெண்ணாக இருந்தால் பாடையை தொட்டார். தொட்ட உடனே ஜெபிக்கலாம் இல்லை, பாடையை தொட்ட உடனே அந்த வாலிபனை எழுந்திருந்ததுமே அது என்ன ஆச்சுங்க? எழுந்தா. இதெல்லாம் என்ன நிகழ்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இது இயற்கையே கிடையாது. அப்போ நீங்கள் அவருடைய மகளாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பிரிட் பீயிங், நீங்கள் ஒரு ஆவிக்குரியவங்க. அப்போனா இந்த மூக்கு மொழியெல்லாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்னா இயற்கை தளத்தை தாண்டி செயல்பாட்டுக்குள் நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். இயற்கை தளத்தை தாண்டி ஆவிக்குரிய தளத்தை ஆப்ரேட் பண்ண டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து அவருடைய வேலையை கரெக்டாக செய்வார் பாருங்க. ஒரு பிளம்பர் வந்து அவருக்கு அந்த பைப்பு சமாச்சாரம்லாம் நல்லா தெரியும் பாருங்க இல்லை? அதே மாதிரியே ஆவிக்குரிய காரியங்களை ஆப்ரேட் பண்ணும்படி நீங்கள் தேவனுடைய மகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய தளத்தை அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல இயற்கை தளத்தை தாண்டி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் என்னது? இயற்கையில் யோசிச்சு பார்த்தா நடக்குமா? முடியவே முடியாது. அப்படியே பிரச்சனை இல்லாத மாதிரி உட்காந்துருக்கீங்களே. உங்கள் பிரச்சனை குறித்து நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? அதுலேருந்து விடுதலை வேண்டாமா? நல்லா இருக்க வேண்டாமா? எல்லாம் போதும் சிஸ்டர், வீடு கட்டிட்டேன், பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், நிறைய பேர் இப்படி இருக்கிறது. அப்புறம் என்ன, இந்த சொத்தை மட்டும் இந்த மகனுக்கு எழுதி வச்சுட்டேன்னா இதெல்லாம் தப்பே இல்லைங்க. இது அவரே கொடுப்பாரு. ஏன்னா நீதிமான் வீட்டில் வேண்டிய திரவியம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆஸ்தி ஐஸ்வர்யமாக அவன் வீட்டில் இருக்குங்கிறாரு. ஆவிக்குரிய தளத்தில் உனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களோ இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, செழிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன இல்லை தெரியுமா? நமக்கு அந்த கண்ணு தான் திறக்கப்படலை, அந்த மனக்கண் தான் திறக்கப்படலை. அதாவது மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கல, நான் வந்து அவருடைய மகன், நான் அவருடைய மகள், ஆமென், அவருடைய இதெல்லாம் என்னோடது, நான் ஆவிக்குரியவளாக இருக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னேன். ஏசு எப்படி இருக்கிறார்? வசனத்திலேருந்து அவர் மாமிசத்திலே கொலையுண்டு, அதை சொல்லணும். தேவன் ஆவியா இருக்கிறார்னு வசனம் சொல்றீங்கல்ல, வசனத்தை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம தேவன் எப்படி இருக்கிறார்? இயேசு எப்படி இருக்கிறார்? மாமிசத்திலே கொலையுண்டு. அவர் உயிர் தெழுந்த உடனே அவர் எப்படி ஆயிட்டாரு? ஆவியிலே ஆயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்மளும் ஆவிக்குரியவர்கள். இதான் இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சத்தமாக சொல்லுங்க, நான் ஆவிக்குரியவன். பிள்ளைங்கள்லாம் அடம் பிடிக்கிறதுக்கு மட்டும் வாயை திறப்பாங்க. என்ன, நான் ஆவிக்குரியவள்னு சொல்லுங்க. கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? அப்போ நீங்கள் எப்படி தான் இருக்க முடியும்? கிறிஸ்து ஆவிக்குரியவராக இருந்ததுனால தான் அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ்லாம் பண்ணாரு. ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்னவா மாறிடும்? மிரக்கலாக மாறிடும். மிரக்கல்னா என்னது? ஆச்சரியப்படும்படியான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. சொல்லுங்க எல்லாரும். மாமிசமோ? அப்போ உயிர்ப்பிக்கிறதுனா என்னங்கிறத இப்போ டாபிக் வந்து உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா உயிர் இருக்கிறதுன்ற அர்த்தம் கிடையாது. அந்த ஆவிக்குரிய காரியங்களை செயல்பாட்டுக்குள் கொண்டு வந்த ரிசல்ட் தான் அந்த உயிர்ப்பிப்பு. ஆமென். புரியுதா நான் பேசுறது? நீங்கள் ஆவிக்குரியவங்களா இருந்து ஒரு மிரக்கலா குழந்தை பிறக்குது. உயிர்ப்பிக்கிறதுனா நீ ஆவியில் இருந்தனா அந்த ரிசல்ட்டை பார்ப்பேன்னு அர்த்தம். பார்க்கல. இப்போ நம்ம ஒத்துக்கலாமா? அதுக்கு தான் இப்போ மெசேஜ். பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம். ஒத்துக்கலாமா இல்லையா? ஃபுல்லாக பார்க்குறோமா? பணம் தேவை, பணம் ஆசை தான் இருக்கக்கூடாது. பணம் இல்லைன்னா யாருங்க மதிப்பாங்களா? உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. செல்வாக்கு இருந்தால் மதிப்பாங்க, செல்வாக்கு இல்லைன்னா மதிப்பாங்களா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி என் நிமித்தம் அவர் தரித்திரானாருன்னு சொல்லி தான் அவர் பணக்காரனார். அப்போ என்ன சொல்ல வரேன் நான்? எங்க விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நீ நல்லா இருக்கணும்னா அவர் கொடுத்து நல்லா இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய தளத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு. உன்னை எக்யூப் பண்ணி தான் கொடுப்பாரு. எக்யூப் பண்ணினா என்ன? உங்களையும் என்னையும் அந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறத நீ சுதந்திரிக்கிறதுக்கு உன்னை சரிப்படுத்தி கொடுப்பாரு. அதை நீ வாங்கிக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். புரியுதா நான் பேசுறது? ஆவிக்குரிய தளத்தில் இருக்கு. பூமியில் உலக பிரகாரமாக நீங்கள் வேலையில், உத்தியோகத்தில், செல்வாக்கில் இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் ஆண்டவரால் நீங்கள் எக்யூப் பண்ணி அவரால் நீங்கள் வாங்குற ஆசீர்வாதம் தான் நிலையானது, அது அழியாது. உன் லைஃப் டைமை தாண்டி நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சம்பாதிக்கிறான். உங்கள் லைஃப் டைம் போக அவங்க ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு வச்சிருவார். அல்லேலூயா. இப்போ ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு போது பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, நீ ஒரு குட்டி ஜீசஸ்ன்னு சொல்கிறாரு. ஆமென். ஆவியானவர் என்னென்ன கோணத்தில் இருக்கிறாரு? என்ன ஆவியானவராக இருக்கிறாரு? ஒரு சத்திய ஆவியானவராக இருக்கிறாரு, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவராக இருக்கிறாரு, துணையாளராக இருக்கிறாரு. தேற்றரவாளர்னா அவருடைய பேர். கவுன்சிலர், கைடு, ஹெல்ப்பர், கம்ஃபர்டர், பலத்தின் ஆவியாக இருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை தராமல், நான் சொல்கிற பாயிண்ட்டை புரியுங்க. அவர் வந்து கவுன்சிலர், ஹெல்ப்பர்லாம் தாண்டி ஆவியானவரை என்ன ஆவியானவராக இருக்கிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹீ இஸ் த காட் ஆஃப் பவர். அல்லேலூயா.
பயத்தின் ஆவியை கொடுக்காம அவர் என்னவா இருப்பாராம்? பலத்தின் ஆவியா இருக்கிறாரு. என்ன நடந்தாலும் தைரியமா இருக்க முடியும் நம்மளால. எந்த சூழ்நிலைகளையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் நம்மளால. அல்லேலூயா. அதுக்கு தாங்க அவர் அந்த ஆவியானவரையே உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. வேற பலத்தின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி ஆவியானவர்னு சொல்லுங்க. குட். கிருபையும் விண்ணப்பத்தின் ஆவியானவரா இருக்கிறாரு. வேற அக்கினி நெருப்பாய் வருவாரு, உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். வேற எல்லாம் அவருடைய ஆட்டிடியூட சொல்றீங்க. நான் சொல்ற மாதிரி சத்திய ஆவின்றாரு பாருங்க. அதே மாதிரி கிருபையின் ஆவின்னு இருக்கு. வேற ஞானத்தின் ஆவி. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர். இதெல்லாம் இப்போ நான் பைபிள்லேருந்து எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்ல ஒரு மிடுக்காக போகணும். எப்படி போகணும்? தலை குனிய போகிறதில்ல. நம்ம எப்படி இருக்க போகிறோம்? நம்ம குனிய வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு தோல்வியே கிடையாது. பக்கத்தில் அடித்து சொல்லுங்கள், உனக்கு தோல்வியே கிடையாது. உங்களை தோற்கடிக்க முடியாத ஒரு டிசைனில் கர்த்தர் வச்சுக்கிறார். தோற்கடிக்கப்பட முடியாத இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் உங்களை வீழ்த்த முடியாத ஒரு இடத்துல தேவன் உங்களை வச்சுக்கிறார். இதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற இதை இப்போ நான் என்ன டாப்பிக்கில் இருக்கேன்னு அதை விட்டுட்டீங்களே. என்னை பற்றி ஆவி ரைட்டு, எல்லாம் ரைட்டு. என்ன ஆவியானவர் இப்போ சொல்லுங்க எல்லாரும். புத்திர இங்கிலீஷில் என்னம்மா? புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்கு சன்ஷிப் இஸ் ரிலேஷன்ஷிப்பு. அடுத்து விசுவாசத்தின் ஆவி சொல்லலாமா? ஏன்னா பேசிக்காக தெரிஞ்சாதான் அடுத்தது எல்லாமே உங்களுக்கு வேணும். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. உங்களை பிள்ளையா வச்சுக்கிறாருன்னா அவர் என்ன? அப்பனா நம்மளுக்கு என்ன ஆவியானவராக இருக்கிறார்? அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியா இருக்கிறார். அப்போ அதெல்லாம் உங்களுது. அப்பா தலையா இருக்காரு, நம்ம உடம்புன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அப்போ என்ன முக்கியமாக தெரியணும்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி தெரியணும். கவனிக்கிறீங்களா? என்ன தெரியணும்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவி எங்க இருக்கு? 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்க ரிட்டா. இப்போ விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து. பாத்தீங்களா? விசுவாசத்தின் ஆவின்னு சொல்லுங்க எல்லாரும். இங்க இருக்கிற யாருமே என்ன செய்யல? இந்த சிலுவையில் அவர் சுமந்ததை பார்க்கல, ரத்தம் சிந்துறதை பார்க்கல இல்ல. ஆனா அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்துல நம்ம மற்ற எதையாவது எதிர்பார்த்து ஏமாறுற சூழ்நிலை கூட அந்த சிலுவையை நம்ம மறுதளிக்கல. ஒத்துக்கிறீங்களா? அவர் ரத்தம் சிந்தினதை மறுதளிக்கல. அவர் உயிரோட இந்த ஈஸ்டர்னால கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அதையும் நம்ம என்ன செய்யல? மறுதளிக்கல. அப்போ உறுதியாக உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னா விசுவாசத்தின் ஆவி இருக்குது. அவர் விசுவாசத்தின் ஆவியானவராக இருக்கிறாரு. அவர் என்ன சொன்ன? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியானவராக இருக்கிறார். அதாவது எஃபிஷியன்ஸ் 1 பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். பார்த்தீங்களா? இப்போ என்ன வேணும் உங்களுக்கும் எனக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம்னா கவனிங்க, ஞானம்னா நம்ம என்ன நினைப்போம்? ஞானமாக நடந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர், தெளிவையும் அளிக்கிற. இங்கிலீஷில் என்ன இருக்குது? ரெவலேஷன் சொல்லலாமா எல்லாரும்? ஜெனிசிஸ்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாமே ஆவிக்குரியதாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் புரியுதாங்க அது. அப்போ என்ன இருந்தால் போய் வெளிப்படுத்தின ஆவியானவர், அதுதான் அந்த ரெவலேஷனுக்கு என்ன இருக்குன்னா தெளிவின் ஆவின்னு இருக்குது. என்ன இருக்குது? தெளிவின் ஆவின்னு இருக்குது. வெளிப்படுத்தின ஆவியானவர் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு இந்த நாளில் என்ன செய்ய போகிறேன்னா, புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் சொல்லுங்கள். அடாப்ஷன்ற வேர்டு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நிறைய கேள்விப்படுறோம்ல, தத்து எடுக்கிறது இல்லை, அடாப்ட் பண்ணிட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குழந்தை இவங்களது இல்லை. அப்போ இயேசு உங்களை தத்தெடுக்கலைங்க. உலகத்தில் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, அடாப்ஷன்னு. இது ரொம்ப முக்கியங்க. என்ன இல்லைன்னா எடுப்பாங்க, குழந்தை இல்லைன்னா எடுப்பாங்க, வேற ஆண் பிள்ளை இல்லைன்னா எடுப்பாங்க. அந்த அடாப்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன பேசிக்காக என்ன தெரியுமாம்மா? ஏதோ ஒரு நீடு. இப்போ பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க பிள்ளை இல்லைன்னா தான் எடுப்பாங்க, இல்லை பிள்ளை இருந்தாலும் எடுப்பாங்கன்னா அப்போ ஏதோ ஒன்று தேவை. அப்போது நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. அந்த அடாப்ஷன்னா என்ன? அந்த பேரண்ட் வேறு யாரோ. அப்போ நான் அடாப்ஷனை பற்றி என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் நடக்கிற அடாப்ஷன் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒன்று இழக்கக்கூடாது, ஏதோ ஒரு பெரிய நீடு இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒன்று இல்லை, குழந்தை இல்லை, அதனால் அடாப்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த சொத்தை ஏதோ ஒன்று இழக்கக்கூடாது, அதனால் அடாப்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ ஒரு நீடு நிமித்தமாக தான் என்ன பண்ணுவாங்க? உலகத்தில்
தத்து எடுக்கிறாங்க. இந்த அடாப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பைபிளில் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி அப்படின்றது நம்மளை ஆண்டவர் தத்து எடுத்துட்டார் கிடையாது, அவருக்கு எதுவும் இல்லைங்கிறதுனால கிடையாது. ஹலோ, இல்லை இந்த பிள்ளைய விட்டுட்டு அந்த சொத்தெல்லாம் போயிடுங்கிறதுக்கு இல்லை. ஹலோ இல்லையா, அவர் விரும்பி நல்லா கவனிக்கணும். தத்துங்கிற அடாப்ஷன்ற ஒரு வேர்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கிலீஷில். உடனே அடாப்ஷன் உடனே நம்ம நம்மளை தத்தெடுத்த குழந்தைன்னா அது நல்லா இருக்கா பிரதர்? அடாப்ஷனுக்கு நான் என்ன கேட்குறேன், அது சந்தோஷமாக இருக்குமா? இப்போ இல்லாததுக்கு கருத்தர் கொடுத்தாருன்னா அந்த குழந்தை எடுத்து வளர்த்து நல்லபடியாக வெளியிலே தெரியாமல் நல்லபடியாக வளர்க்குறாங்கங்கிறது வேறு. ஆனாலும் அவங்க ஹார்ட்டில் என்ன தோணும், நம்மளுக்குன்னு இல்லையேன்னு. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை தத்து எடுக்கலைன்றது தான் நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். உங்களை தத்து எடுத்துக்கிறாருன்னா ஐயோ இது நம்மளுது இல்லையே அப்படின்னு எடுக்கலை. அல்லேலூயா. அதை உங்களுக்கு திணிக்க வரும். ஏன்னா அடாப்ஷன்ற வார்த்தையை சொல்லும் பொழுதுங்க தமிழில் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவின்னு அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுறோம். இங்கிலீஷெல்லாம் அடாப்ஷன்னே இருக்குது. தமிழ் பேசுகிற எல்லாருக்குமே தெரியும் அடாப்ஷன்ற வார்த்தை. அப்போ இவர் அவ்வளோ அதிகாரமும் ஆளுகை, இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இல்லை, எல்லாவற்றால் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அதிகாரம் உள்ளவர், ஆளுகையில் இருக்கிறவர். அவருடைய வல்லமை எவரோடு நம்ம ஒப்பிடவே முடியாது. ஆமென். அவருடைய செயல்திறனை யாரோட ஒப்பிட முடியாது. அண்ட சராசரங்களை படைத்தவர், சாணலாய் வானத்தை பிரமாணித்தவர், பூமியின் மண்ணெல்லாம் அள்ளுனா கூட ஒரு மரக்காலில் கொண்டுற அளவுக்கு தான் இருக்குது. அவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவன் அவர். ஆமென். அவருக்கு பிள்ளை இல்லைன்னு அப்படின்னு எடுக்கல. பிதாவாகிய தேவனுக்கு ஒரே குமாரனாக இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் உங்களை எடுத்தது எதுக்கு தெரியுமா? உலக பிரகாரமான அடாப்ஷன் இல்லை. எல்லா தேவையும் உனக்கு நான் மாதிரி நீ இருக்கணும், என்னதெல்லாம் ஒன்றுதாக்கணும், நானும் நீனு ஒன்று. நீ இந்த உலகத்தில் ஒரு மூக்கு மொழியோட ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்க. ஆனால் ஆவிக்குரியவனா நீ ஆயிட்டுனா என்னதெல்லாம் ஒன்றுது, என்னுடைய இதெல்லாம் நீ அனுபவிக்கணும். நான் எப்படி ஆளுகை செய்யறேன்னு அப்படி நீ இருக்கணும், எப்படி ஆளுகை செய்யணும்னு அப்படி இருக்கணும். ஆமென். அதுக்காக தாங்க நம்மளை அடாப்ட் பண்ணாரு. ஏன் ஒரு பிள்ளையை அடாப்ட் பண்ணுறாருன்னா அந்த பிள்ளைக்கு தான் சொந்தம் எல்லாமே. அந்த சுதந்திர வீதம் அத்தனை அனுபவிக்கிறது யாருக்கு தான் சொந்தம்? பிள்ளைக்கு தான் சொந்தம். அப்போ எல்லாமே அவர் உங்களுக்கு எனக்கும் தந்துட்டாரு. உலக பிரகாரமான தத்து எடுக்கல உங்களை அப்படின்றது நான் சொல்கிறது புரியுதா? ஏதோ ஒரு தேவைக்குன்னா அவர் என்ன உங்ககிட்ட தேவைப்பட்டு வாங்க போகிறாரு? அவருக்கு என்ன இல்லை? யோசிங்க. ஏதோ ஒரு நீடுக்காக தானே இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ஏதோ ஒரு நீடுக்காக தானே என்ன பண்ணுறாங்க, உலக பிரகாரமாக எடுக்கிறாங்க. இவர் எடுக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இவர் எப்படி எடுக்கிறாரு? எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் எல்லா நோக்கமும் அந்த பிள்ளையை நல்லா வைக்கணுங்கிறதுக்கு எடுக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி எடுப்பாங்க? அந்த சொத்து வெளில போயிடக்கூடாது, நமக்கு ஒரு நிந்தை இருக்கக்கூடாது, சுயத்தில் இருக்கிறார். இவர் எப்படி தெரியுமா? இவர் என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி என் மக ராணி மாதிரி ராயல் டைனாசிட்டி. ஆமேன். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு ராஜ பரம்பரையில் உங்களை வைக்கணும்னு, ஒரு அரசாட்சிக்குள்ளே உங்களை வைக்கணும்னு தான் அவர் எடுத்தார். நான் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பற்றி சொல்கிறேன். புத்திர ஸ்வீகாரங்கிறது உலக பிரகாரமாக நடக்கிற நிகழ்வு கிடையாதுன்னு சொல்கிறேன். எந்த பேசிக்கான ஒரு ரீசன்லையும் அவர் எடுக்கலை. அவர் நன்மையாக சுயத்தில் எடுக்கலை, உங்களை வாழ வைக்கிறதுக்காக அவர் எடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி உடையவர்களாக இருக்கிறதுனால நம்ம அவர் என்னன்னு கூப்பிடலான்னு இருக்குன்னா, ரோமர் 8:15 நாம் திரும்பவும் பயப்படும்படிக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை, எல்லாரும் சொல்லுங்க, புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை. அப்போ நீங்கள் இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டா சத்தியமாக கேட்பாரு. ஆமேன். அப்படி நின்றுடுவார். அதுக்கு மேலே அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிட்டா அவ்வளோதான், அப்படியே நின்றுவார். உண்மையை நம்புங்க. அப்படியே அப்பா நீங்கள் கூப்பிடலாம். இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவால் அவருடைய பவுண்ட்ரிக்குள்ளே தான் அவர் என்ன செய்ய முடியும். ஆனால் ஆவிக்குரிய பவுண்ட்ரிக்கு லிமிட்டே கிடையாது. ஆவிக்குரிய தளத்துக்கு என்ன இல்லை சொல்லுங்கள்? எல்லையே கிடையாது. ஆவிக்குரிய தளத்துக்கு என்ன இல்லை? பவுண்ட்ரி லிமிட்டுக்குள்ளே தான் செய்ய முடியுங்கிறதே கிடையாது. அப்போ ஆண்டவர் உங்களை புத்திரியை எடுத்தது எதுக்கு தெரியுமா? லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங்ஸை நீ தெரிஞ்சுக்கணுன்னு தான். அல்லேலூயா. அப்பாவதெல்லாம் என்னதுன்னு சொல்லுங்கள் எல்லாரும். சரி, இப்போ அப்பாவதெல்லாம் என்னதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விக்டோரியஸாக வாழணும். ஆமேன். எப்படி வாழணும் சொல்லுங்கள் எல்லாரும்? எப்படி வாழணும்? ஜெயமுள்ளவர்களாக நம்ம வாழணும். அப்பா அதெல்லாம் என்னதுன்னு சொல்லுங்கள் சத்தமாக. அப்பா அதெல்லாம் என்னது? பைபிள் இருக்குதாம்மா? புத்திர ஸ்வீகாரத்தின் உடையவர்களாக இருக்கிறோன்னு இருக்கா? இப்போ என்ன ஆவி உடையவர்? நம்ம ஆண்டவர் என்ன ஆவி உடையவராக நமக்குள்ளே இருக்கிறார் சொல்லுங்கள்? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அப்படின்னா அவருதெல்லாம் என்னது? அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அது கொடுத்துட்டாரா, கொடுக்க போகிறாரா? கொடுத்துட்டாரா இல்லையா?
கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இன்னொன்று வாசிக்கலாமா ரீட்டாமா? கலாத்தியர்ல 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். நம்ம இருதயத்தில் என்ன சொல்லிட்டு அப்பான்னு கூப்பிடலாம். நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்ய முடியாதுங்க, அப்பான்னு கூப்பிட முடியாது. தேவனின் கூப்பிடலாம், கர்த்தாவின் கூப்பிடலாம், ஆண்டவனின் கூப்பிடலாம். என்ன கூப்பிடலாம்? அவங்கெல்லாம் காட் அப்படின்னு கூப்பிடலாம், தேவன்னு கூப்பிடலாம். சரியா? நீங்க என்னன்னு கூப்பிடலாம்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம், டேடின்னு கூப்பிடலாம். இதெல்லாம் விளையாட்டா நினைக்காதீங்க, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க இதெல்லாம். ஆமென். ஆனா அப்போ இதெல்லாம் நம்மளுதான் நம்ம செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரோமா? ஹலோ, கொண்டு வரோமா? உடனே என்ன செய்யுது இந்த மனசு? இந்த ஒர்ஷிப்ல சொன்ன மாதிரி அந்த இயற்கையை பார்த்து நாருமே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிதானே சொல்லுது. இந்த மைண்ட் செட்லேருந்து நீங்கள் மாறவே கூடாது. இந்த அப்பா பிதாவிங்கிறதுலேருந்து நீங்கள் மாறவே கூடாது. அல்லேலூயா. ஏன் நம்மளால விக்டோரியஸாக வாழ முடியல அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த 4 கலாத்தியரில் 4:1 கவனமாக வாசிங்க. 4:1 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன், ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, எனக்கு சொல்றாரு. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளினா யாருன்னு சொன்னேன்? நான் என்ன நீங்கன்ற. ஆமென். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தகுதி பெற்ற பிள்ளைகள்னு சொல்றேன். சுதந்திரவாளினா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நம்ம எது உனக்கு இல்லை அதை அவரால் கொடுக்க முடியும். எது உன்னை வருத்துது அதை அவரால் செய்ய முடியும். எது உன்னை கீழ்ப்படுத்துது அவருடைய வார்த்தை வந்து உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. அதுக்காக தான் அவர் உங்களை அடாப்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆமென். சுயநலத்துக்கு இல்லை. என் பிள்ளை நல்லா இருக்கணுங்க, அவன் என்னை மதிக்கிறானோ இல்லையோ அவன் நல்லா இருக்கும் சொல்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. இப்போ 4:1 வாசிங்க. ஏன் நம்ம விக்டோரியஸாக இருக்க முடியல? சர்ச்சில் born again, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கேன் அப்படின்ட்டு ஏன் நம்மளால விக்டோரியஸாக இருக்க முடியல? ஒரு 500 ரூபாய் எடுத்து 4 தடவை யோசிக்கிற, இப்போ எடுத்து செலவு பண்ணலாமா வேணாமா? நல்லா கவனிங்க அந்த வசனத்தை, எல்லாரும் நல்லா கவனிக்கணும். வாசிமா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும். நல்லா கவனிங்க. அப்பாவதெல்லாம் எடுத்து அனுபவிக்க வேண்டிய எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு சுதந்திரவாளிக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையா நாங்கள் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிலாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன என்ன இருக்குதாங்க? எல்லாவற்றையும் சுதந்திரவாளியவன் எல்லாம் இருக்கு அவனுக்கு. ஆமாம், அவன் எஜமான், எல்லாம் அவனுக்கு தான். ஆனால் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். உங்கள் வீட்டில் வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு. செக்யூரிட்டி ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். செக்யூரிட்டி ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விடுப்பா, கூட்டு வாப்பா, வச்சுக்கப்பான்லாம். ஆனால் அந்த அந்த நம்பிக்கைக்குரியவர்கிட்ட வந்து சொத்து பத்திரத்தை கொடுப்பீங்களா நீங்கள்? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த பிள்ளை வளர்ற வரைக்கும் தான் அந்த வாட்ச்மேனுக்கு சமம், அந்த அடிமையானவனுக்கு சமம். அதுக்கிட்ட வந்து இப்போ ஜோ இருக்கும்போது அவகிட்ட அவங்க அம்மா வந்து இந்த பணத்தை போய் என்கேஷ் பண்ணிட்டு வான்னு கொடுப்பாங்களா? இது அம்மா உனக்கு வாங்கி வச்ச இடம்னு அந்த பத்திரத்தை, சொத்து பத்திரத்தை கொடுப்பாங்களா? எப்போ கொடுப்பாங்க? அவள் வளர்ந்து தான் கொடுப்பாங்க. இதுதான் உலகத்தில் நடக்குது இல்லைங்களா? அந்த தகுதி வர வரைக்கும் தான் உனக்கு பிரச்சனைங்கிறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? தகுதியை நீங்களே ஒரு வருஷங்களை கணக்கு பண்ணி நான் இத்தனை வருஷம் ஆயிட்டேன்னா எனக்கு அதை கர்த்தருடைய இதெல்லாம் நான் அனுபவிக்க தகுதி இருக்குன்றது கிடையாது. நீ வளர்றதுல தான் இருக்குது விஷயம். எதில் வளரணும்? ஆளில் வளருது, குண்டாகிறது, உயரமாகிறது இல்லை, மண்டை வளரணும், ஆவியில் வளரணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும், ஆவிக்குரிய வார்த்தையினுடைய வெளிப்பாடுகள் கிடைக்கணும். அல்லேலூயா. நீ வளராம 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஒரு சர்ச்சில் உட்கார்ந்துருந்தாலும் நீ இன்னும் அடிமையானவனும் ஒண்ணுதாங்கிற. வாட்ச்மேனு நீனும். அந்த பிள்ளை வளரலன்னா அந்த அப்பா வந்து என்ன செய்ய மாட்டாரு? வாட்ச்மேன் போப்பா வாப்பா, அந்த சம்பளம் அவ்வளோதான். அதுலேயே இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறது? நம்ம எனக்கு இதை கொடுத்துட்டாரு, அதை கொடுத்துட்டாருன்னு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நானும் நீனும் ஒன்று. நான் செயல்படுற மாதிரி நீ செயல்படணும். நீ வளர்ற வரைக்கும் நீ அடிமையானவன, நீனு ஒன்று சுதந்திரவாளி தான் நீனு. ஆனால் நீ வளரலன்னா
நீ ஒன்றையுமே அனுபவிக்க முடியாது. இன்றைக்கி சர்ச்சு வளர்ந்துருக்கும், ஆள் அறிவெல்லாம் படிப்புலலாம் நிறைய பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்போம், பேசும்போது ரொம்ப ஞானமாக பேசுவோம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளரலன்னா ஆண்டவர் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்த ஒன்றை கூட நீங்கள் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் என்ன எதில் எப்படி வளரணும் நல்லா கவனிக்கணும். வளர்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உங்கள் வளர்ச்சியை கெடுக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், சேட்டன். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு ஞானத்தின் ஆவி, தெளிவின் ஆவின்னு இருக்கு பாருங்க. அப்படின்னா த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன். எஃபிஷியன்ஸில் 1:17 இருக்குது. இது உங்களை பிள்ளையாக எடுத்துக்கிட்டாரு, உண்மைதான். ஆமென். அதில் சந்தேகம் இருக்காது? உங்களை பிள்ளையாக எடுத்ததில் சந்தேகம் இருக்காமா? நீங்கள் மகன் தானா? பாட்டு பாடுறோம், மகள் நான். வளராத வரைக்கும் அவரதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அப்போ வளரணும்னு சொல்லுங்கள். இப்போ வளர்கிறதுக்கு எது நமக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குன்னா, நமக்கு ஒரு அறிவு இருக்குது, நமக்கு ஒரு மைண்ட் இருக்குது. இந்த பணத்தை இப்படி போட்டால் இத்தனை வருஷத்தில் இப்படி தான் அது மெச்சூர்டாக, இதை வச்சு தான் அப்படி பண்ணுங்கிறதுலாம் நம்மளுடைய கணக்கு, நம்முடைய மைண்டு. ஆனால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன, நீங்கள் அவருக்கு யாராக இருக்கிறீங்க, உங்கள் பொசிஷன் என்ன, நீங்கள் யார் அவருக்குங்கிற அறிவு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த ஞான கண்கள் தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு அந்த அடிமையானவனும் நீங்களும் ஒன்று கிடையவே கிடையாது, இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அப்போ தான் அப்பா 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 என்ன கேட்குற, காரை எடுத்துகிட்டு போடா அப்படின்வாரு. இந்த பிள்ளைகிட்ட காரை சாவியை கொடுப்பாங்களா அவங்க? சொல்லுங்க, கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஸோ எல்லாவற்றையும் நீங்களும் நான் அனுபவித்து இந்த பூமியில் செல்வாக்காய் சாத்தானுடைய திட்டங்களெல்லாம் அழிச்சு போட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் அது செயல்படுத்தவே முடியாதுங்கிற ஒரு லெவலுக்கு நீ வளரணுங்கிறார். நீ எங்கே உட்கார்ந்துருக்குன்னு உனக்கு தெரியணுங்கிறார், நீ யாருன்னு உனக்கு தெரியணுங்கிறார், அந்த உணர்வு உனக்கு வேணுங்கிறார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? ஏன் அனுபவிக்கல? ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இன்னும் வளரல, அவ்வளோதான். அப்போ வளர்றதுக்கு என்ன செய்யணும் கவனிக்கலாமா? வளரணும், நம்ம வளரணும். சொல்லுங்கள் எல்லாரும், வளரணும். அப்போ தான் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ நான் வளர்ந்தானே இருக்கேன், நோ, இந்த வளர்ச்சி இல்லை. அதாவது மாமிச கண்களை ஆஃப் பண்ணிவிட்டு ஆவிக்குரிய கண்களை டக்குன்னு திறக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் வளரணும். சொல்லுங்கள் எல்லாரும், நான் வளரணும். அப்போது ஆதாமுக்கு வருவோம். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார், ரைட்டா? ஒரு தோட்டத்தை கொடுத்தார். அந்த தோட்டத்தில் இவங்க 2 பேரும் வராங்க. யார் பார்க்க வரா? இதுங்க போய் பார்க்கதான் அவர் பார்க்குறாராம்மா? யார் பார்க்குறா? இன்னைக்கு அது மாறல. இன்னைக்கு நீ தூங்கும்போது பக்கத்தில் தான் வராரு, மாற்றமே கிடையாது. அவர் உன்னை பார்க்குறாரு. எதுக்கு? என்னோட பேச மாட்டியா, உறவாட. ஆமேன். இன்னைக்கு வராரு. இப்போ இந்த உறவாடுதல், இந்த உறவாடுதல்ங்கிறது தேவன் விரும்புகிற ஒன்று. வீட்டிலே நீங்கள் ஒரு 2 பேர் பேசலைன்னா என்னன்னே தெரியல, பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, கவலையாக தானே இருப்போம். பேசலைன்னா சந்தோஷமாக இருப்பீங்களா? சரியான நல்லதாக போச்சுன்னு. ஏன் பேசலன்னு தெரில, ஏன் பேசுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு போட்டு மண்டை போட்டு குழப்பிக்குவோம்ல, இல்லையா? ஆனால் இவருக்கு என்ன ஆசை தெரியுமா? அவர் பேசணும், இவர் பேசணும், இவங்கெல்லாம் பேசணும், அதான் அவருடைய ஆசை. அல்லேலூயா. அப்போ அந்த உரையாடுதல் அப்படிங்கிறத, இந்த உரையாடுதல் உறவு, சொல்லுங்க, உறவு, தெய்வீக உறவை கெடுக்கிறவன் தான் சேட்டன். நான் சினிமா பார்த்தேன், நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பண்ணிட்டேன், இதை எல்லாத்தையும் தாண்டி பாவத்திலே பெரிய பாவம் தேவனோடு உறவாட முடியாது தாங்க பெரிய பாவம். தேவனோடு உறவு வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதுதான் பெரிய பாவம். அல்லேலூயா. அவர் கேட்குறாரு, இந்த கனியை புசிக்கிறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கதைகள் தான் இதெல்லாம். என்னது இது? நீ கனியை புசிச்சியா? அவர் கேட்குறாரு. எங்கே இருக்கு ஆதாமே, ஆதாமே எங்கே இருக்குன்னு தான் அவன் என்ன சொல்கிறான். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அவன் என்ன சொல்கிறான்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறேன்னு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது மட்டும் அவன் சொல்லலை, பயந்துன்னு சொல்கிறான். ஏன் பயந்தான்? அவன் நிர்வாணியா ஏற்கனவே இல்லையா? ஹலோ, வார்த்தையை மீறினதுனாலங்கிறதும். என்ன வார்த்தை சொன்னார்? இந்த கனியை புசிக்க வேணாங்கிறார், புசிச்சிட்டான். அவங்க சொன்னதான் நீங்களும் வேறு மாதிரி சொல்கிறீங்க. நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா ஞானத்தின் ஆவி உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நீங்கள் அப்பா மாதிரி நீங்கள் அவருடைய இதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வளர்றதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் வளரணும்னு. அல்லேலூயா. சர்ச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியம் அத்தாரிட்டி அண்ட் பவர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடியது.
அதை சொல்லிக் கொடுக்கணும் சர்ச்சஸ்ஸு. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஸ்டர்.